சொல்கிறாங்க இது மாதிரி நீ சீக்கிரம் உள்ளே போயிடுவ, அதுக்கப்புறம் வந்து பைரவி கிட்ட வந்து உனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு நான் தான் அவங்க இடத்துல தாலி கட்டினேன், நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்றாங்க. என்ன இப்போ அடிக்கிற மாதிரி வந்து யோசிச்சு பார்த்துருப்பியே, என்ன எதுவுமே முடியலையா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜட்ஜ்லாம் வந்துடுறாங்க. ஜட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா விசாரிக்கிறாங்க. ஆறுமுகம் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தண்டனைலாம் வந்து கொடுத்துட்றாங்க. 4 வருஷம் சிறை தண்டனை, அதுக்கப்புறம் வள்ளிக்கு வந்து 20 லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரவியோட என்ட்ரியாக இருக்குது நிறுத்துங்க வந்து சொல்லிட்டு அப்போ ஜட்ஜ் கேட்குறாங்க யாரும்மா நீ அப்படின்றாங்க. இது மாதிரி ஆறுமுகோட ஒய்ஃப் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வக்கீல் வந்து இது மாதிரி அவங்கள வந்து குறுக்கு விசாரணை பண்ணணுமா வள்ளியை, நீங்கள் அதுக்கு வந்து அவகாசம் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரவி வந்து எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து வள்ளிக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய வந்து பார்த்துக்க அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் அன்றைக்கி நைட் இருந்துருந்துருக்காங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான். வழி இல்லை அவங்க போய் சொல்கிறாங்க அப்படி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையும் வந்து சாட்சி வந்து சொல்லுது. அதுக்கப்புறம் திருப்பி வள்ளி போய் சொல்கிறேன் அப்படி போய் சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பைரவி வந்து அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உள்ள சிசிடிவி அந்த ஃபுட்டேஜ் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதோட என்னோட எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வள்ளி வந்து மாட்டிப்பாங்க. கண்டிப்பாக வந்து ஆறுமுகம் இதுலேருந்து வெளியில் வந்திருப்பாங்க. ஸோ அன்னபூர்ணியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோர்ட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆறுமுகத்தோட விடுதலைக்காக தான் வந்து எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.